ஹரிஸ் அப்படியே ஒரு ஃபீட்பேக். இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ் உங்களுக்கு? ரெண்டாவது கிளாஸ். செம்மையான ஹில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், நல்ல டிராஃபிக் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஓட்டிடலாமா? தனியாக ட்ரைவ் பண்ணிடலாமா? கான்ஃபிடன்ட் இருக்கு. தேங்க்ஸ் யாரும் சொல்லிங்க. ஓகே, செம்மையா ஆகட்டும். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன், சரியா? ஓகே, தேங்க்யூ. சிங்கிள் ரோடா இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வாங்க. ஹில் ட்ரைவ்ல வந்து இந்த இறக்கத்துல வந்து ஃபைண்டிங் பாயிண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். நல்ல ஸ்லோப்பா இருக்கும். இனி அடுத்த கியர் போட்டுக்கோங்க. ஆர்பிஎம் மட்டும் செக் பண்ணிங்க. ஏன்னா ஆர்பிஎம் வந்து ஹில் டிரைவ்ல வந்து கொஞ்சம் மாறும். ட்ரை பண்ணி காட்டும் போது அவரே ஃபீல் பண்ணும், என்ன பண்ற, ஒரு ப்ரொஃபஷனலா பண்றேன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணும். இந்த இறக்கம் ஒரு டூ வீலர் இறக்கம் இல்லையா, அந்த இறக்கத்துக்கு அப்படியே நிப்பாடுங்க. இன்னும் போங்க, இன்னும் போங்க. ஆக்சிலேட்டர் இது நல்லா இறக்கமா இருக்கு இல்லையா? இப்ப ஸ்ட்ரைட்டா போய் ரிவர்ஸ் வரணும். நிப்பாட்டுங்க. நல்ல லெஃப்டோட ஓட்டுங்க. வெஹிக்கிள் மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். சைடு மிரர்ல வந்து ரோடோட இறங்கல இல்லையா நம்ம? ஓகே. இப்ப ஹேண்ட் பிரேக் போட்டு நியூட்ரல் பண்ணி இறங்கி வண்டி பாருங்க. ஆக்சுவலா இது வந்து சிங்கிள் ரோடு. சிங்கிள் ரோட்ல வந்து நம்ம கரெக்டா நிப்பாட்டிருக்கோம். நம்ம வண்டியில இருந்து உட்காந்து பார்க்கும்போது பாத்தீங்களா, ஃபுல் ரோடு நம்ம தான் ஆக்குபை பண்ண மாதிரி தெரியும். ஆனா வண்டி அளவு பாத்தீங்கன்னா சிறுசா தான் இருக்கு நமக்கு வந்து. இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து. பாருங்களேன், கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வியூ தெரியும் பாருங்க. இந்த ரோட்ல வந்து இவ்வளவுதான். ஆனா நம்ம ரோட்ல உட்காந்து ஓட்டவும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர வண்டி நம்ம நோக்கி இடிக்கிற மாதிரியே தெரியும், பெருசா வர மாதிரி தெரியும். ஆனா இதுதான் அளவு நமக்கு வந்து, சரிங்களா? அதனால நீங்க தைரியமா இந்த மெஷர்மெண்ட் இந்த அளவுக்கு நமக்கு கேப் கிடைச்சா போயிடலாம்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சா நீங்க தைரியமா போயிடலாம், சரிங்களா? இப்ப என்னன்னா, இந்த டேர்னிங் இதுக்குள்ளேயே, இந்த ரோட்டுக்குள்ளேயே நம்மனால வந்து வண்டியை வந்து யூ டர்ன் பண்ண முடியும், பண்ணலாம். ஏன்னா நம்ம வண்டியோட அகலம் பாத்தீங்கன்னா இந்த ரோடோடைய அகலம் தான் நம்ம வண்டி அகலம். அதனால நீங்க இதுலயே நீங்க யூ டர்ன் பண்ணுங்க. வண்டி இறக்கி திரும்ப ரோட்டுக்குள்ளேயே திருப்பலாம், தைரியம். இதுக்குள்ளேயே திருப்பலாம். என்னன்னா ஃபுல் லாக் தான், ஸ்டேரிங் ஃபுல் லாக் தான், சரிங்களா? போதும், ரோட்லயே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் லாக், வண்டி நிப்பாட்டி ஃபுல் லாக் பண்ணுங்க. ஃபுல் லாக் ரைட்டு. குட், போதும். இப்போ ஃபுல் லாக் லெஃப்ட். போதும் போதும் போதும். ரிவர்ஸ்ல வந்து ஃபுல் லாக் லெஃப்ட். ரிவர்ஸ்ல ஃபுல் லெஃப்ட். ஃபுல் லாக் பண்ணிருங்க. அப்படியே ரிவர்ஸ் வாங்க. ஃபைண்டிங் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த இதுக்கு ப்ராக்டிஸ்க்காக தான் இப்போ நான் சொல்றேன் இந்த இடத்த. ஏன்னா நம்ம பழகினா தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும்ல. இன்னும் வாங்க, இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. போதும். அவர் டூ வீலர் போட்டு, அண்ணே வாண்ணே, நீ வாண்ணே, வாண்ணே வாண்ணே. ஓகே ஹரிஸ், இப்போ என்ன பண்றீங்க? ஃபுல் ஃபுல் ரைட் லாக். ரைட் லாக் டிரைவ் மோடு, அதாவது ஃபர்ஸ்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர். உங்களுக்கு வியூ தெரியுற வரை, இந்த ரோடு எட்ஜ் நீங்க நார்மலா பார்த்தாலே தெரியும் இல்லையா, அந்த எட்ஜ் வரை நீங்க தைரியமா வரலாம். இது ஏன் இந்த இது பண்ணணும்னா, நம்ம இங்க ஃபைட்டிங் பாயிண்ட் பழகணும்ல, அதனால வண்டி பின்னால போகாம நீங்க கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியுற அளவு வாங்க முன்னால. என்ன, இந்த வியூ நல்லா கிடைக்கும். போதுமா? போதும் 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 போதும். இப்ப அடுத்து என்ன பண்ணும்? லெஃப்ட் லாக். லெஃப்ட் லாக் ரிவர்ஸ். இதுல நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டேரிங் லெஃப்ட் லாக் பண்ணும்போது ரிவர்ஸ்ல வந்து லெஃப்ட் சைடு தான் பின்னால போகும். அதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க அப்படியே.
ஃபுல் லாக் பண்ணணும். ஃபுல் லாக் பண்ணி வாங்க. சைடு மிரர் பாருங்க. போதும், போதும். அது பின்னால பெரிய பள்ளம்னு மீன் பண்ணிக்கிறோம். பெரிய பள்ளம் இருக்கு. இப்ப கம்ப்ளீட் ரைட் லாக். என்னைக்குமே ஒரே இடத்துல நிப்பாட்டி பண்ணும்போது ஃபுல் லாக் பண்ணி தான் திருப்பணும். ஆஃப் லாக் பண்ணக்கூடாது. ஃபுல் லாக் பண்ணி வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் வரணும். ஹில் டிரைவ் லெஃப்ட் சைடில். லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன். லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரணும். விண்ட்ஸ்கிரீன் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. குட். அப்படியே ஒரு தம்ஸ் அப். வெளியில வெளியில ஓடி வெளியில ஓடி வெளியில ஓடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஹரிஸ், செம்ம. அப்படியே ஃபுல்லா இறங்குங்க. அந்த லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ வீல் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. வீல் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஓகே குட். போதும். ரிவர்ஸ்ல போதும். ஸ்லோப்ல. இப்போ அப்படியே மேலே ஏறிவாங்க. வண்டி பின்னால போகக்கூடாது. வண்டி பின்னால வராம ஃபுல் கிளச் ஃபுல் பிரேக். ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கான்னு செக் பண்ணிங்க. கிளச்சை விடுங்க. ஒரு வைப்ரேஷன் பாயிண்ட் வரும். அதுலேயே கிளச்சை நிப்பாட்டுங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். பிரேக்ல இருந்து காலை எடுக்கிறீங்கல்ல ஹரிஸ், அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஏன்னா நல்ல ஸ்லோப். அப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து தான் நீங்க போகணும். ஆனா கிளச்சை விடாதீங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுங்க. வைப்ரேஷன் பாயிண்ட் கொண்டு வாங்க கிளச்சை. பிரேக்ல கால் எடுங்க. ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர். எக்ஸலண்ட். அப்படியே ஒரு தம்ஸ் அப். செம்ம. ஓகே. வண்டி பின்னால போகாம வாங்க. ஓகே ஹரிஸ், செம்ம. போதும், நிப்பாட்டுங்க. ஹரிஸ், அப்படியே ஒரு ஃபீட்பேக். இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ் உங்களுக்கு? ரெண்டாவது கிளாஸ். செம்மையான ஹில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். நல்ல டிராஃபிக் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஓட்டிடலாமா? தனியாக ட்ரைவ் பண்ணிடலாமா? கான்ஃபிடன்ட் இருக்கு. தேங்க்ஸ். யாரும் சொல்லிங்க. ஓகே, செம்மையா ஆகட்டும். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.